ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருச்சியில் இருக்க பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்ல இருந்து அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னெல்லாம் போஸ்ட் வேக்கண்டா இருக்கு, எத்தனை வேகன்சி இருக்கு, இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்றவங்களுக்கு இருக்க வேண்டிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, செலக்ட் ஆகிறவங்களுக்கு கிடைக்க போற ஸ்டைஃபண்ட் எவ்வளவு, எப்படி அப்ளை பண்றது, இந்த மாதிரி எல்லா தகவலையும் இப்போ இந்த வீடியோல பார்த்துலாம் வாங்க. வெல்கம் பேக் டு ரிங் மீடியா. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமாகவும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமாகவும் டீடைல்ஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பெல் நிறுவனத்தோட அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ திருச்சியில் இருக்க இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்க நிறுவனம். இதில் 575 அப்ரெண்டிஸ்ஷிப் வேகன்சி இருக்கு. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ் மற்றும் ட்ரேட் அப்ரெண்டிஸ்ங்கிற இந்த போஸ்ட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்ல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களுக்கு 52 வேகன்சி இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு 15, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு 8, எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு 6, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு 2 வேகன்சி இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு 1 வேகன்சி, அக்கௌண்டன்ட்க்கு 4 வேகன்சி, அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு 3 வேகன்சி, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களுக்கு 2 வேகன்சி, அதே மாதிரி பிஎஸ்சி ஃபார்மசியூட்டிகல்ஸ் முடிச்சவங்களுக்கு 2 வேகன்சிஸ் இருக்கு. அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் இன்ஜினியரிங்கோ இல்லை பிஎஸ்சியோ இல்லை பிகாமோ இல்லை பிஃபார்மோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப்ங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு 52 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு 15, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு 10, எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு 6 வேகன்சி, எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு 6 வேகன்சி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் முடிச்சவங்களுக்கு 1 வேகன்சி இருக்கு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மூணாவதாக இருக்க ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டருக்கு 186 வேகன்சி இருக்கு, வெல்டருக்கு 120 வேகன்சி இருக்கு, எலக்ட்ரீஷியனுக்கு 34 வேகன்சி, டர்னருக்கு 14 வேகன்சி, மெஷினிஸ்ட்க்கு 14 வேகன்சி, மெக்கானிக் ஆர்சி அண்ட் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு 6 வேகன்சி, கார்பெண்டருக்கு 4, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி, பிளம்பருக்கு 4 வேகன்சி இருக்கு. இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் வேகன்சிக்கு எல்லாமே ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றவங்களுக்கு இருக்க வேண்டிய ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 1/8/2022 அன்னைக்கு மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 27 வயசு இருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் பெர்மனன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஒருவேளை நீங்க இப்போ வேலை தேடிட்டு இருக்கீங்க இல்லை இப்போதான் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா மத்திய அரசாங்கத்தோட இந்த ட்ரைனிங் ரொம்பவே உங்க கரியருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 9,000 ஸ்டைஃபண்ட் கிடைக்கும், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு 8,000 சேலரி இருக்கும், ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு பார்த்தீங்கன்னா 7,700 8,050 ருபீஸ் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீயும் கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், அப்புறம் இப்போ நம்ம பார்த்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி பற்றின விவரங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் உங்களுக்கு வேணும், இப்போ நம்ம பார்த்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கு, ஏஜ் லிமிட் இருக்கு, அண்ட் இந்த ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 26/8/2022 இருந்து 7/9/2022 அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். அப்படி இருக்குன்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் வேறு சந்திக்கலாம். தேங்க்யூ.